ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மில்க் பன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் மைதா மாவுக்கு ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கிறேன். சர்க்கரையில் கொஞ்சம் எடுத்து மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கலாம். இது டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் பவுட்ரு பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 3 ஏலக்காவும் ஆட் பண்ணிக்கலாம். பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் 1/4 கப்பு தயிர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு கப் மைதா மாவு, ஒரு பிஞ்ச் சால்ட்டு, அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, அந்த பவுட்ரு சுகரையும் கலந்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சம் நேரம் பிசைஞ்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு பிசைஞ்சிட்டே இருக்கலாம். இன்னமும் கொஞ்சம் பதத்துக்காக தண்ணி சேர்த்துக்கிட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஒரு கப்பில் மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த சுகருக்கு பாகு எடுத்துக்க வேண்டியதுதான். சுகர் ஜீரா ரெடி ஆயிடுச்சு. ஒரு கம்பி பதம் வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி அது நல்லா ஹீட் ஆன பிறகு சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயிலை கையில் தடவி தடவி உருண்டைகளாக பிடிச்சி போட வேண்டியது தான். போட்டுட்டு சிம்மிலேயே இதெல்லாம் செஞ்சோம்னா நம்ம உள்ளுக்குள்ளே நல்லா வேகும். ப்ரௌன் கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே எடுத்துகிட்டு ஜீராவில் மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். எங்கள் பாப்பா ஆசைக்காக ஒன்று எடுத்து பிரித்து போட்டாங்க, சாப்பிட்டாங்க.